ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்டர்ன்ஷிப் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஜீவாவை இந்த காலுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்போவே இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வெளியே வருவாங்க. ஸோ கம்பெனிஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது இன்டர்னாக ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன் ரோல் பண்ணுறேன்னுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புள் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த ரெண்டு கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். பிகாஸ் ஜீவா வந்து காலேஜ் படிக்கும் போதும் இன்டர்னாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இப்பயும் ஒரு எம்என்சி கம்பெனியில் இன்டர்னாக இருக்காப்புல. ஸோ ஃபியூச்சரில் வந்து அவர் வந்து ஆண்டர்வலும் ஆயிடுவார். ஸோ ஜீவா எப்படி இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணாரு அப்படின்றத பற்றி தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நானே ரிசர்ச் பண்ணி கூட போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே வந்து கரண்ட்டாக இப்போ முடிச்சவங்களை கூப்பிட்டு கேட்டால் தான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த காலுக்கு வந்து ஜீவாவை இன்வைட் பண்ணேன். ஸோ அவரோட பிஸி ஷெடியூல்ல வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காரு. ஸோ ஹாய் ஜீவா. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி எல்லாருக்கும் கொடு. ஓகே. நான் ஹாய் எவ்ரிவான், என் பேர் ஜீவா. நான் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ முடிச்சிருக்கேன். இப்போ கரண்டா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்து கன்வர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிஃபாஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ஜீவா, இப்போ என்ன மெயினான கொஸ்டின் என்னன்னா, நீ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எப்படி பண்ண? இது வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், லிங்க்டுஇன், நௌக்கரி அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலியமா அப்ளை பண்ணி உள்ள போனியா? இல்ல ரெஃபரல் யாராவது உனக்கு பண்ணாங்களா இன்டர்ன்ஷிப்புக்கு? என்ன வேலை நீ வந்து இன்டர்னா உள்ள போன? ஆக்சுவலா ப்ரோ, நான் வந்து ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் எங்களுக்கு உண்டு எம்பிஏல. ம். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுல ஃபர்ஸ்ட் இயர் எண்டப்போ 1 மந்த் இன்டர்ன் பண்றேன். ம். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ ஒரு 3 மந்த் இன்டர்ன்ஷிப். அது வந்து ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒன் ஓகே. மந்த் இன்டர்ன்ஷிப் பத்தி நான் சொல்லிடுறேன். 1 மந்த் வந்து ம். நீங்க என்ன ஃபீல்ட் எடுக்கிறீங்கன்ற பொறுத்து. இப்போ நான் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன்னா, 1 மந்த் அப்போ நான் ம். ஃபினான்ஸ்ல போகணும்னு நினைச்சேன். ஸோ ஓகே. நிறைய கம்பெனி ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க 1 மந்த் இன்டர்ன்ஷிப். ஏன்னா உங்களுக்கு ஆ. ஆக்சுவலா 1 மந்த்ல நீங்க பேசிக்கா ஒன்றும் கத்துக்க முடியாது. உங்களுக்கு ஃபினான்ஸ் நீங்க எடுத்துக்க 3 மந்த் இன்டர்ன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் ஓகே. மந்த் ஃபுல்லா புக் கீப்பிங்ல விட்டுருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க. ஸோ அந்த ஒன் ஓகே. மந்த் இன்டர்ன்ஷிப்ன்ற பீரியட் வந்து ஃபினான்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். நான் ட்ரை பண்ணேன், ம். எனக்கு கிடைக்கல. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெச்ஆருக்கு, ம். மார்க்கெட்டிங்க்கு ம். அவங்கலாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க எப்படி ட்ரை பண்ணாங்கன்னா, நான் ம். பக்கத்துல இருந்து பார்த்து வச்சு சொல்றேன். ம். நௌக்ரி, லிங்க்டின் ம். லிங்க்டின்ல நிறைய பேர் இது என்ன சொல்ல, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ண மோஸ்ட்ல லிங்க்டின்ல ஓரளவுக்கு அந்த ம். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் இது பாசிபிலிட்டி கூட. ஸோ ஓகே. அந்த மாதிரி அப்புறம் எனக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸ் கம்பெனில அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி போறது. ஓகே. ஸோ அப்படியும் ஓகே. இருக்கு. ஓகே. இப்போ இந்த 3 மந்த் இன்டர்ன்ஷிப் நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா, ம். நான் இதுலதான் லிங்க்டின்ல அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ம். ம். என்னோட கொல்லிக்ன்றாங்க பாருங்க, என்னோட ம். கிளாஸ்மேட் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கம்பெனில இன்டர்ன் பண்ணிட்டு இருந்தா. இங்க ம். இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னா. ஸோ அவன் மூலியமா ம். எனக்கு ஒரு இது அந்த இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங் இருக்குன்னு தெரிஞ்சது. ஓகே. பட் அதுக்கப்புறம் நம்ம பண்றதுலதான் இருக்கு. அது கரெக்ட். ஓகே. ஸோ ஓகே. இது ஸோ அந்த மாதிரி. ஓகே. அதாவது நீ சொல்ற மாதிரி நம்ம லிங்க்டின், நௌக்கரி அது யூஸ் பண்ணியும் போகலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ம், நம்மளுக்கு ரெஃபரல் சொல்றதை விட இங்க ஒரு பாத்து இருக்குடா, நீ வேணா இப்படி போ அப்படின்னு ஒருத்தவங்க வழி காமிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம வச்சுக்கணும். ஸோ இதான் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். அப்படி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்குது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்க அதை ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ இது நம்ம என்ன பண்றோமோ அதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. சரி, ஓகே. correct. ஸோ இப்போ நீ இன்டர்ன்ஷிப்பு, ஐ மீன் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நீ ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தல, அந்த பீரியட்ல ஆமா. ஜாபா இருந்தாலும் சரி இன்டர்ன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது? லைக் இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா, இல்ல மெயிலையாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, இல்ல எதுவுமே பண்ண மாட்டாங்களா? என்ன என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீ ஃபேஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்ல, இது ஒரு 3 இதான் நீங்க பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. வந்து நீங்க அப்ளை பண்றதை பார்க்கவே மாட்டாங்க ஓகே. நிறைய கம்பெனிஸ். ஓ. அதுதான் இங்க என்ன சொல்ல அர்த்தம். நிறைய ஆ. கம்பெனிஸ் பார்க்க மாட்டாங்க. ஆ. செகண்ட், உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ம். பட் ஃபாலோ அப் பண்ணா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஓ. ஓகே. So, ஓகே. அப்புறம் தேர்ட் வந்து ஆ. கரெக்டா ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்கும். ஆ. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் என்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை ம். பண்றதுலயே. ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாலும் ஃபாலோ பண்ணாலும் அது பாதியிலே விட்டுருவாங்க. ஓகே. ஓகே.
எனக்கு ஓகே. அப்படி ஒண்ணு நடந்தது. எப்படின்னா, எனக்கு ஆ. இன்னொரு அக்கேஷன் நான் சொல்றேன். இதுக்கு நான் போயிருக்கேன். ஆஹா. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் எனக்கு வச்சாங்க இன்டர்வியூ. 2 ரவுண்ட் நான் ஆ. கிளியர் பண்ணிட்டேன். ஆ. தேர்ட் ரவுண்டே எனக்கு ஒரு டேட்ல சொன்னாங்க. அந்த டே வந்து நான் அவைலபிளா இல்ல. எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் டே வைங்க, நான் வந்து வைக்கிறேன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆ. ஆனா நெக்ஸ்ட் டே எனக்கு அன்னைக்கு ஈவினிங் மெசேஜ் பண்றாங்க, நாங்க ஆ. வந்து வேற ஒரு கேண்டிடேட் எடுத்துட்டோம், ஓ. நீங்க வராதீங்கன்ட்டு. சோ ஓகே. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஆ. ஓகே தேர்ட் ரவுண்ட் எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அந்த ரவுண்டே எனக்கு அந்த ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல ஆ. ஆ. அப்படின்ற ஒரு ஆ. ஃபீல் இருந்தது. ஸோ அந்த ஓகே, மாதிரி அவங்க நடந்துச்சு. அவங்க சொன்ன டைமுக்கு உன்னால அந்த நாள்ல அட்டென்ட் பண்ண முடியாதுன்ற போது டக்குன்னு வேற ஆளை எடுத்துட்டாங்க. வேற ஆள் எடுத்துடுறாங்க. ஆ. கரெக்ட். புரியுது, புரியுது, புரியுது. ஸோ அடுத்தது என்னன்னா மேக்ஸிமம் ஆ, சொல்லு, சொல்லு, சொல்லு. மேக்ஸிமம் அவங்க சொன்ன டைம் வந்து நம்ம பண்றதுதான் பெஸ்ட்ன்றேன். ஏன்னா எனக்கு ம். நடந்தது. புரியுது, அவங்க புரியுது. சொல்றதை விட்டு நான் நெக்ஸ்ட் டே கேட்க ஆ. முடியல. அந்த டைம்ல என்ன ஆ. வேணா நடக்கலாம். ஓகே. ஸோ இந்த இன்டர்வியூ ரீஷெடியூல்ன்றது மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வேணா ஒர்க் ஆகலாம். பட் ஆனால் நம்ம ஒர்க் ஆகலாம். ஃப்ரெஷரா இல்லை இன்டர்னா போகும்போது அவங்க சொன்ன டைமுக்கே நம்ம போகிறது நல்லது. ஸோ அதான் பெட்டரும் கூட. கரெக்ட். ஃபைன். ஸோ அடுத்தது என்ன ஜீவா, இப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு ரெஸ்யூம் அந்த அளவுக்கு முக்கியமா? லைக் ரெஸ்யூம் நீ எந்த அளவுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த? ஆல்சோ நீ ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நௌக்ரி லிங்க்டின் தாண்டி நீ ஏதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியா? நௌக்ரி லிங்க் நான் ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்யூமுக்கு சொல்லிடுறேன். ரெஸ்யூம் ரெஸ்யூம் வந்து சொல்லு. கண்டிப்பா மஸ்ட். ஏன்னா ஓகே. ரெஸ்யூம் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது, ஏன்னா ஃப்ரெஷரா வந்து நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன ஓகே. போட்டிருக்கோமோ அதுல இருந்து தான் கேட்க போறாங்க. ஸோ ரைட்டு. நம்ம ரெஸ்யூம் வந்து ஓரளவு நீட்டா வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ரொம்ப இன்ஃபோ எல்லாம் போட்டா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நோண்டி நோண்டி கேட்பாங்க. ஓகே. இருக்கிறதுக்கு என்ன சொல்ல, நம்ம தெரிஞ்சாலும் அதை சொல்றதுக்கான இது கஷ்டப்படுவோம் ரொம்ப. ஏன்னா நிறைய அதுலயே கேள்வி கேட்டு நமக்கு ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்கு. So ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தா சூப்பர். நீங்க என்ன பண்ணி, இப்ப நான் எப்படி போட்டேன்னா, இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நான் பொசிஷன்ல ஆல்ரெடி வந்து ஒரு கிளப்ல இருந்தா அந்த கிளப்ல நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே. வேற என்ன ஓகே. போட்டிருக்கேன், காலேஜ் ஸ்கூல் பேசிக்கா தான் இருந்தது. அது போக ஓகே. நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஆஹா. அப்படின்றத அந்த அதை பத்தி மட்டும் தான் போட்டிருந்தேன். நான் என்னோட ம். ஸ்கில்ஸ் என்ன, அந்த என்ன சொல்ல பேசிக் ஸ்கில்ஸ், நான் எனக்கு கம்யூனிகேஷன் தெரியும், இந்த ஓகே. மாதிரி பேசிக்கா தான் போடுவேன். ரொம்ப இன்டெப்தா போல, ரொம்ப இன்டெப்தா ஆ. போய் ஒரு ரெஸ்யூம் நான் போய் மாட்டிக்கிட்டேன். எப்படின்னா, ஆ. அவங்க கேள்வி கேட்க எனக்கு தெரியும், பட் ஆ. கேட்க 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 ஒரு டைம் ஸ்டக் ஆயிருது. ரொம்ப புரியுது, புரியுது. நோண்டுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது ஓகே. வந்து ரெஸ்யூம் வந்து எப்பவுமே வந்து ஓரளவுக்கு நீட்டா இருந்தாலே போதும். ரொம்ப எல்லாம் நீங்க இன்ஃபோ எல்லாம் போட்டீங்கன்னா ஆ. மாட்டிப்பீங்க. ஆ. புரியுது. அதான் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, தெரிஞ்சதை போடணும் ரெஸ்யூம்ல மெயினா. கரெக்ட் தெரியாத கரெக்ட். போட்டா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னோட நிறைய. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, லைக் ஏதாவது பிளாட்ஃபார்ம் லிங்க்டின் நௌக்கரி தாண்டி வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியா அப்படின்றத கேட்டேன். லிங்க்டின் நௌக்ரி தவிரன்னா இண்டீட் யூஸ் பண்ணேன். ஓகே. அது எனக்கு கிளாஸ் டோர்னு ஒரு ஆப் இருக்கு. ஆ. அதுலதான் எனக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு இன்டர்வியூ நிறைய ஷெட்யூல் ஆச்சு. ஓ. லிங்க்டின் கம்பேர் பண்ண முடியல எனக்கு. ஓ. என்னோட ஓகே. எனக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ம். ஓகே. லிங்க்டின்ல நிறைய பேத்துக்கு வந்து ஷெட்யூல் வச்சிருந்தாங்க. ஆ. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆ. இப்போ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு என்ன சொல்ற 3 மந்த் இன்டர்ன்ஷிப், ஆ. அதுக்கு அந்த இப்போ கரண்டா லாஸ்டா ஆ. தேர்ட் மந்த்ஸ்ல ஆ. இந்த மாதிரி கிளாஸ் டோர் அதுலதான் நிறைய இன்டர்வியூ போட்டாங்க. புரியுது, புரியுது. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ இன்டர்வியூக்கு அப்ளை பண்ற, இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ம். என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க, அப்படியே வச்சாலும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க? லைக் என்ன மாதிரி லைக் ஏன்னா இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க இன்டர்னுக்கு போகும்போது. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பேசிக்காக கேட்குறாங்க காமனா? பேசிக்கா நீங்க என்ன என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டொமைன் எடுத்திருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, ஆ. உங்ககிட்ட வேற என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கு, நீங்க எதுவும் கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்க வந்து ஹெச்ஆர் பண்ணிருக்கீங்கன்னா ஹெச்ஆர் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஓ. ஃபினான்ஸ் பண்ணிருந்தா ஃபினான்ஸ்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுவும் பண்ணிருக்கணும், லைக் சிஏ, ஆஹா. சிஎம்ஏ, அந்த ஆஹா. மாதிரி. ஓ. அதுல இன்டராவது முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி கேக்குறாங்க. ஸோ ஒரு என்ன சொல்ல அடிஷனல் கோர்ஸ் சர்டிபிகேட் இருந்தா பெட்டர். உங்களை ஆஹா. வந்து கொஞ்சம் மத்தவங்கள மத்தவங்களோட உங்களை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆஹா. ஆஹா. எனக்கு அந்த இதுல ஒரு இன்டர்வியூல நான் அதுல போச்சுன்னா, நான் இப்ப ஃபினான்ஸ் தேடுறேன். ஆஹா. அதுல ஒரு பையன் வந்து சிஏ முடிச்சிருக்கான், ஓகே. நல்ல கம்பெனி தான். ஆஹா. அப்போ அங்க செகண்ட் ரவுண்ட் வர மோஸ்ட்ல இந்த பையனை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் கோர்ஸ் இருக்கு. ஓ. அதுக்காண்டி என்ன சொல்ல, ஓகே. கோர்ஸ் ஓகே. இருந்தாதான் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இல்ல. இப்போ ஆ. எனக்கு கோர்ஸ் இல்லதான், பட் ஆ. நமக்கு என்ன சொல்ல நம்ம பேசுறதுலயே இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம் அந்த இன்டர்வியூல. புரியுது, புரியுது. அதான் மல்டிபிள் இன்டர்வியூஸ் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். பட் நீ சொல்ற மாதிரி ஒரு அடிஷ்னலா ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவும் இருக்கும். நீ சொல்ற மாதிரி அடிஷ்னலா ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிறது நல்லது. அது வந்து காசு கொடுத்து தான் படிக்கணும்னு இல்லை. நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, லிங்க்டின்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கோர்சஸும் பண்ணிட்டே வர்றது வந்து இன்னும் கொஞ்சம்
டொமைன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைட், புரியுது. கரெக்ட் தான். ரைட், ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்றாங்கன்னா, லைக் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ரீசெண்டா காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நீ என்ன அட்வைஸ் கொடுப்ப? ஆஹ் என்ன டிப்ஸ் எல்லாம் நீ கொடுப்ப? ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாம் என்ன சொல்ல, இந்த மாதிரி ஆப்ஸ்ல நிறைய ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஓகே. என்ன சொல்ல, ஆப்ல மட்டுமே ட்ரை பண்ணக்கூடாது. உங்க சீனியர்ஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆஹ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்ல சீனியர்ஸோ ஆஹ் தெரிஞ்சவங்க யாராச்சும் கம்பெனில ஒர்க் பண்றாங்களோ அவங்க மூலியம் அவங்ககிட்ட நீங்க கேட்டே இருக்கணும். கேட்க கேட்க தான் வரும் உங்களுக்கு. நீங்க அது ஆஹ் வந்து என்ன சொல்ல, நமக்கு ஆஹ் ஒரு டைமுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தான் செய்யும். ஏன்னா சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னா அது ம். அவங்களோட இண்டிவிஜுவலோட லைஃப் அவங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க புரியுது, பிஸியா இருப்பாங்க, நம்ம புரியுது. அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆஹ் நம்ம எஃபர்ட் போட்டா என்ன சொல்ல, இந்த ஆஹ் மாதிரி ஆப்ஸ்ல தேடுறது, இந்த மாதிரி ஆஹ் நமக்குள்ள சர்க்கிள்ல தேடுறது, இந்த ஓகே. மாதிரி பண்றது. புரியுது, புரியுது. அதாவது நீ சொல்றது எப்படின்னா, லைக் ஒரு 10 கதவு இருக்குன்னா 10 டோர் தட்டிக்கிட்டே இருக்கணும். எது எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. இருக்கணும். அது நீ சொல்ற மாதிரி ரெஃபரலா ம். இருக்கலாம், இல்ல நம்ம ஓனா அப்ளை பண்றதா இருக்கட்டும். இல்ல நீ என்னைக்காவது இது ட்ரை பண்ணிருக்கியா ஜீவா? ஆக்சுவலா வந்து எல்லாமே வந்து இன்டர்வியூ வந்து நம்ம ஆன்லைன்ல தானே அப்ளை பண்ணுவோம் ஜாப்ஸுக்கு. என்னைக்காவது ஆமா. சில பேர் வந்து நேர்ல ட்ரை பண்ணி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நேரா ஏதாவது இப்போ நம்ம ஒரு சிட்டில இருக்கோம் சென்னையில அப்படின்னா, சென்னையில இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து சில பேர் வந்து நேரா போய் பிச் பண்ணுவாங்க, ரெஸ்யூம் கொடுத்துட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரியும் சில பேர் இருக்கு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எம்சிஏ டிபார்ட்மெண்ட்ல 2 3 பேர் அப்படி போய் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் யாரும் ஆஹ் கூப்பிடல. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க எதுவும் அது ஜாப் போர்டு ஆன்லைன்ல நீங்க பாத்துக்கோங்க, ஓ, ஓகே, நேரா ஓகே. போறத விட நீங்க அவங்க டக்குனு அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காங்க. நீங்க நேரெல்லாம் வராதீங்க, நாங்க ஓப்பனிங் சர்வீஸ் எங்களோட வெப்சைட்ல போட்டுறோம், ஓ, இல்ல லிங்க்டின் பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அப்போ இதை வந்து நம்ம கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுக்கணும். முக்கால்வாசி ஆன்லைனில் தான் பண்ணி ஆமா. ஆகணும். இன் பர்சனாக போனால் அந்த அளவுக்கு இது இல்லை. ஃபைன். இன்னும் அந்த கம்பெனில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாராவது. நீங்க அந்த ஓகே. கம்பெனிக்கு இன் பர்சனா போறீங்கன்னா அந்த கம்பெனில யாராவது தெரிஞ்சிருந்து அவங்க போனா வாய்ப்பு இருக்கு. மேபி இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ நீ வந்து இன்டர்னா இருக்க ஒரு கம்பெனியில் ரைட்டா? ஸோ இப்படி இன்டர்னா ஆமா. இருக்கும்போது இப்போ உனக்கு வந்து அடுத்தது வந்து ஃபுல் டைம் ஆகணும் தான் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்படி நீ ஃபுல் ஆமா. டைம் ஆகிறதுக்கு வந்து நீ என்னெல்லாம் பண்ணுவ? லைக் சில கம்பெனில வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் நாங்க வந்து உள்ள எடுப்போம். லைக் 3 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தான், மேபி ஃபியூச்சர்ல ஆகலாம் ஆகாம கூட போகலாம்னுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ம். லைக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே இந்த கேண்டிடேட்டை நம்ம விடக்கூடாது, இவன் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அந்த ஃபீல் எப்படி நீ கொண்டு வருவ? அதுக்கு வந்து நீ வந்து இந்த அதிகமா ஃபீல்ட ஒர்க் பண்ணுவியா, அதிகமா ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவியா, இல்ல ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவியா, எப்படி அதை கொண்டு வருவ? வந்து ஆக்சுவலா பேசிக் என்னன்னா அவங்க குடுக்குற ஒர்க்கை பண்ணிடணும் ப்ரோ. குடுக்குற ஆஹ் ஒர்க்கை டிலே இல்லாம பண்ணிடணும். அவங்க ஓகே. எதிர்பார்க்கறது அதுதான். நம்ம ஓவர் பெர்ஃபார்ம் பண்றோமோ இல்லையா அது செகண்டரி. ஆஹ் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற ஒர்க் நம்ம முடிக்கணும்ல. அதை நம்ம வந்து ஆஹ் அந்த ஒரு டைம், அவங்க வந்து ஒரு டைம் பீரியட் வச்சிருக்காங்க, அந்த ஆஹ் பீரியட்குள்ள நீ முடிக்கணும் அப்படின்ற ஒரு அவங்க ஆஹ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஆஹ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சு, ஸோ ஆஹ் ஒரு ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம். பட் ஒரு ஆஹ் டைம்ல மாட்டிப்போம். அப்படின்னா கொஞ்சம் ஓகே இந்த லெத்தாஜிக்கா ஒர்க் தானே இருக்கும். அப்படின்ட்டு ம். லெத்தாஜிக்கா இருக்கும். ம். அந்த ம். மாதிரி இருக்கக்கூடாது. பேசிக்கா என்னன்னா கொடுக்குற ஒர்க்கை கொடுத்த டைம்ல ம். பண்ணாலே அவங்க வந்து ஓரளவு ம். இன்ட்ரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. பிளஸ் நம்ம அது போக சில ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். அவங்க ஆஹ் வந்து எதிர்பார்ப்பாங்க நம்ம நம்ம வந்து புதுசா எதுவும் கேட்கறோமா இல்லையான்னு அவங்க ஆஹ் எதிர்பார்ப்பாங்க. ஆஹ் ஆஹ் புதுசா என்ன செஞ்சு வந்து இப்போ ஒரு 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 ஜாப் ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ம். ஒர்க் ரிலேட்டடா அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல கத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க கேட்கணும். இல்லைன்னா ஆஹ் அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ஆஹ் கொடுத்தா பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த ஆஹ் ஓ, ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, பேசிக் ஓகே, என்னன்னா கொடுத்த ஒர்க் பண்ணணும். ஓகே. அப்புறம் புதுசா கேட்கணும். ஓகே. ஒர்க்கே கொடுக்காம கொஞ்ச நாள் நம்ம ஐடியாலாம் வச்சிருந்தா கூட நம்மளே போய் கேட்கணும், அடுத்து என்ன அடுத்து என்னன்னு. கேட்கணும். கேட்டாதான் ஓகே, அடுத்து என்ன அவங்களுக்கும் தோணும் இவனும் இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படின்னு. நைஸ், இருக்கான். நைஸ். ஒர்க் சூப்பர். இருக்கோ இல்லையா ப்ரோ, கேக்குறது நல்லது. ஆஹ் ஏன்னா ஆஹ் ஆஹ் அப்புறம் இப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ண மிஸ்டேக் என்னன்னா ஒர்க் கொடுக்கலன்ட்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு ஓகே. அது நம்ம தப்பு பண்றோம். ஆக்சுவலா ஒர்க் ஆஹ் இல்ல, நம்ம போய் கேட்கவும் கேட்கவும் ஹெசிடேட் பண்ணிட்டு போய் கேட்டோம்னா ஆஹ் அவன் மொபைல் யூஸ் பண்றான். ஆஹ் அவங்களுக்கு என்ன சொல்ல, என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அந்த பையனுக்கு. ஸோ ஆஹ் அந்த ஆஹ் இன்டென்ட் அதுலேயே அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே இந்த ஆஹ் கேண்டிடேட் அந்த தான் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப காட்ட மாட்டான், இவன் ஓகே. செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு அதுலயே அவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ரைட், ரைட். நிறைய பேர் அதான் பண்றாங்க. ஆக்சுவலா ஒன்று, நீ ம். சொன்ன மாதிரி சும்மா அந்த மொபைல் எடுத்து பாக்குறது, இல்ல ஆக்சுவலா நீ மத்தவங்க கூட பேசிட்டு கூட இருக்கலாம். நீ மத்த சீனியர்ஸ் கூட வந்து ஒர்க் இல்லைன்னு கரெக்ட் சொல்லி தான். பேசிட்டு இருந்தா கூட ஏதோ கெயின் பண்ணலாம், ஓகே ஏதோ எல்லா கூட கொலாபரேட் ஆகலாம்னு கூட நினைப்பாங்க. இந்த மொபைல் பாக்குறதுன்றது கொஞ்சம் ரொம்ப ஆடான திங் தான். ரைட், ஃபைன். ஆமா.
ஸோ ஆக்சுவலா இப்ப இருக்கிற இன்டென்ஸ் வந்து இப்ப நீ சொன்னது ஆக்சுவலா நீயே அதை கவர் பண்ணிட்ட இப்போ இந்த ஆன்சர்லயே. நான் அடுத்த கேள்வி ம். பார்த்தேன்னா காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்றாங்கன்னு நான் கேட்க வந்தேன். நீ வந்து சொன்ன ஓகே பாத்தியா, ஓகே. ஜாப் கிடைச்சு மொபைல் யூஸ் பண்ணி அது ஒரு எஸ்கலேட் ஆகுதுன்னு. ஸோ ஓகே, அது வந்து இன்டென்ட் கிடைச்சதுக்கு அப்புறம், கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க? கொஞ்ச நாளைக்கு அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்களா கிடைக்கலன்னு, இல்ல வேற என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, ட்ரை பண்ணிட்டே இருக்கும். கேப் விடக்கூடாது ப்ரோ. கேப் விட்டா நீங்க ஆஹ் எதுக்கு இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஆஹ் அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணலன்னா அதை ஓகே ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. கேப் விடக்கூடாது. அந்த கேப் விட்டாலும் அந்த டைம்ல அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹ் ஏதாவது ஒரு கோர்ஸ் போட்டுருங்க. கேப் வந்து விடாதீங்க. மேக்ஸிமம் கேப் விட்டாலே கேள்வி ரொம்ப கேட்கறாங்க. ஓகே. அப்புறம் ப்ளஸ் வேற என்ன சேலஞ்சஸ் வந்து என்னன்னா, ஆஹ் வேற பெருசா வேற எதுவும் சேலஞ்ச் என்ன சொல்லுவேன். இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அந்த ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, சில ஆஹ் பேர் பார்க்க மாட்டாங்க. ஆஹ் 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 இந்த ஆஹ் சில பேர் பார்ப்பாங்க. அப்படி அப்படி ஆமா. போயிருது. நம்ம ஆஹ் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ம் ம். நம்ம ட்ரை பண்ணிட்டு கேப் விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத நம்மளோட நம்ம சைட்ல சூப்பர். இருந்து பண்ண முடியும். ரைட் ரைட் ரைட். அதுவும் இல்லாம நீ சொன்னதுதான், லைக் கேப் விடாம நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும், அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நௌக்கரி லிங்க்டின் எல்லாம் பார்த்தேன்னு ம். வச்சுக்கோயேன், நீ ஒரு கட்டத்துக்கு மேல அப்ளை பண்ண லைக் உன்னோட நேம் வந்து ரெக்ரூட்டருக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கும், போக போக அது ஒரு அல்காரிதம் மாதிரி. ஆமா ஆமா. நம்ம கொஞ்சம் கேப் விட்டுன்னு நம்ம என் வச்சுக்கோயேன், ஃப்ரெண்டு பண்ணுவாங்க. நம்ம ப்ரொஃபைல் பின்னாடி போயிடும். ஸோ அதான் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நம்ம ஜாப் போர்ட்டர்லயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ரைட். சூப்பர். ஸோ ஆக்சுவலா இது இந்த மாதிரி என் கொஸ்டின்ஸ். ஃப்ரெண்டு சொல்லு ஒரு சொல்லு. ஒண்ணு ஆ இல்ல இல்ல ஹெச்ஆர்ல இல்ல, என் ஃப்ரெண்டு சொல்லு இன்டர்ன் சொல்லு. பண்றான். ஓகே. ஹெச்ஆர்ல என் ஃப்ரெண்டு இன்டர்ன் பண்றான். அவங்க ஆ ஹெச்ஆர் எப்படி ரெக்ரூட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி தான். ஜாப் போர்ட்டல் யார் ஆக்டிவா இருக்கா, ஆ அவங்க லாஸ்டா எப்போ லாகின் பண்ணாங்க, ஓ என்ன சொல்ல ஆக்டிவா இருக்காங்களா, ஆஹா அதெல்லாம் அவங்க வந்து ஒரு அதை அவங்க வந்து செக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஆஹா நம்ம அது அதுலயே அவங்க தெரிஞ்சிடும் இந்த ஆள் வந்து ஆக்டிவா ஜாப்ஸ் சர்ச் ஆ பண்றாங்க, இவங்க ஆக்டிவா இல்ல. ஓ அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஆப்போ ஏதோ வச்சிருக்காங்க. அதுல ஓகே. செக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஓ புரியுது புரியுது புரியுது. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஜீவா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்களே தான் விடு. ஃபீல் பண்ணிருப்பீங்க. நிறைய ஆ வாட்டி ஆ நிறைய வாட்டி அவங்களே கால் பண்ணுவாங்க. சில நம்பர்ல இருந்து இப்ப எனக்குமே கால் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஓகே. ஜாப் இது வேணுமா. ஆ இப்ப நம்ம வேற ஒரு ஆ இருக்கோம். ஆ அவங்க நாளைக்கு ஒன்று ரெண்டு கம்பெனிலாம் அவங்களே நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு. அது எப்படி அப்ரோச் பண்றாங்க, நமக்கு கால் எப்படி வருதுன்னா நம்மளோட என்ன சொல்ற ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் பார்த்து தான். இவங்க ஓகே. வந்து இப்போ கரண்டா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ஆமா இவங்க ஆமா நம்ம ஆமா, அப்ரோச் பண்ணோம்னா நம்ம உண்மைதான். வந்து ரைட்டு. ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம அப்ளையே பண்ணலன்னா கூட சில இதுல இருந்து கால் வரும், நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, கால் ஜாப் வரும். அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. ஓகே, நீ சொல்றது ரைட்டு தான். ஏன்னா நம்ம நம்ம ஆக்டிவ். ஒன்ஸ் ஆப்ல ஆ ஒன்ஸ் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணாலே நம்ம சர்ச் பண்றோமோ இல்லையோ, ஆ அந்த ஆ ஆப்ல நம்ம ம் அது என்ன சொல்ல அங்க அவங்களுக்கு காமிச்சிடும் இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஆக்டிவா இருந்திருக்காங்க அப்படின்னு. ரைட் ரைட் ரைட். உண்மைதான் உண்மைதான். ரைட். ஸோ இன்னும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல முடிஞ்சா? நீங்க எதுவும் கொஸ்டின் பண்ணீங்க கேளுங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா அதான். இந்த 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 ஆக்சுவலா இந்த மேஜர் கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதுக்கு மேல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ல கூட கேட்கலாம். ஸோ கமெண்ட்ல அப்படி நீங்க கேட்குறீங்க ஓகே. அப்படின்னா நானும் ஜீவா கூட அட்ரஸ் பண்றோம். நாங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல கூட கேளுங்க. நானும் ஜீவாவுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல அட்ரஸ் பண்றோம். ஸோ அதான். ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஆக்சுவலா உன்னோட டைம் வந்து இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஆக்சுவலா சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீ ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த, நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸா. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இது வந்து என்னால முடிஞ்ச கண்டிப்பா இது வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெஷர்ஸோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து இப்ப நம்ம பேசணும்ல இந்த மொபைல் யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றது இல்ல, அங்க போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க வந்து முன்னாடியே அவாய்ட் பண்ணிக்கலாம் லைஃப்ல. ஸோ அதான். தேங்க்யூ ஸோ மச் ஜீவா. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ பார்ப்போம், ஃபார் சீக்கிரம் இன்வைட்டிங். நம்ம நேர்ல பார்ப்போம். நம்ம வாங்க. ம். பாய். ஓகே ஓகே.